Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனி தரும் செடி. இந்த வருடத்தில் தேவன் நமக்கு தந்த நல்ல வார்த்தை ஆதியாகமம் 12:2 கடைசி வாக்கியம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. யோசேப்புக்கு தகப்பன் சொன்ன வார்த்தை, நீ கனி தரும் செடி. ஒரு கனி தரும் செடி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் என்பதை நாம் அறிவோம். இன்று நம் வாழ்க்கையும் அதுபோலவே ஒரு ஆசீர்வாதமாக விளங்க, அநேகர் நம்மிலிருந்து உண்டாகிற கனிகளை புசித்து திருப்தி அடையத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை, சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இந்த யோசேப்பு வாழ்க்கையை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, அவன் வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை. இரண்டாவது, போத்திபார் அரண்மனை என்கிற அவனுடைய பணிஸ்தலத்தில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை. மூன்றாவது, சிறைச்சாலை என்கிற நெருக்கத்தின் நாட்களில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை. நான்காவது, எகிப்திலே உயர்த்தப்பட்டு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் செயல்பட்ட அந்த உயர்விலே வாழ்ந்த வாழ்க்கை. அவன் வீட்டிலே கனி கொடுத்தான், அவன் பணிஸ்தலத்திலே கனி கொடுத்தான், அவன் நெருக்கத்திலே கனி கொடுத்தான், அவன் உயர்விலே கனி கொடுத்தான். அல்லேலூயா. அதை வைத்து நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, யோசேப்பு வீட்டிலே கனி தரும் செடியாயிருந்தான், அல்லது வீட்டிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான். முக்கியமாக வீட்டிலே அவன் 2 கூட்டத்தாருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் திகழ்ந்தான். ஒன்று, அவனுடைய தகப்பனுக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். தகப்பனுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். தகப்பனுக்கு ஒரு ரிப்போர்ட்டராக யோசேப்பு கனி கொடுத்து கொண்டு வந்தான். தகப்பன் இந்த பிள்ளைகள் சென்று ஆடுகள் மேய்க்கின்ற அந்த களத்திலே செல்வதில்லை, வீட்டில் இருப்பார். அங்கே பிள்ளைகளுக்குள் என்ன நடக்கிறது, ஆடு மேய்க்கிற இடத்தில் என்ன சம்பவங்கள் சம்பவிக்கிறது, இதையெல்லாம் அந்த தகப்பன் அறிந்து கொள்வதற்கு இந்த யோசேப்பு ஒரு நல்ல ரிப்போர்ட்டராக காணப்பட்டான். அல்லேலூயா. ஏன்? தகப்பனுக்கு அவன் இவைகளை சொல்லுவதினால் அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவதற்கு அவருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகளுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை அறிந்து அவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து நல்ல வண்ணம் நடத்த ஏதுவாக இருக்கும். அதான் இந்த ரிப்போர்ட்டிங் என்று சொல்லுவது. இதோடு கூட இன்னொன்று உண்டு, கம்ப்ளைனிங், குறை சொல்லுவது, குற்றம் சொல்லுவது. ரெண்டுக்கும் நோக்கத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ரிப்போர்ட் நடந்ததை பொறுப்பாளரிடத்திலே, சம்பந்தப்பட்டவர் இடத்திலே நல்ல நோக்கத்தோடு சொல்லக்கூடியது ரிப்போர்ட்டிங். கம்ப்ளைனிங் என்று சொல்லும் பொழுது அது பொறுப்பாளரிடத்தில் சொல்லுவார்கள், ஆனால் தீய நோக்கத்தோடு சொல்லுவார்கள். இவனை எப்படியாவது வேலையை விட்டு நீக்கணும், இல்லை இவனுக்கு ஒரு கஷ்டத்தை வருவிக்க வேண்டும் என்று அப்படி குற்றம் சாட்டுகிறது. இன்னொன்று, அவர்கள் சம்பந்தம் இல்லாத ஆட்களிடத்திலும் பேசுவார்கள். அது தூற்றித் திரிகிறது போல சொல்ல ஆரம்பிப்பார். ஏன்னா அவனை கெடுக்கணும், அவனுடைய பேரை கெடுக்கணும்னு அவங்க நினைக்கிறதுனால அவங்க பொறுப்பில் இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்லி நிறுத்த மாட்டார்கள், கண்ட எல்லாத்தையும் சொல்லுவார்கள், பரப்புவார்கள்.
இதுதான் இந்த கம்ப்ளைனிங் என்று சொல்லுகிற தீமையான காரியம். ரிப்போர்ட்டிங் என்று சொல்லுவது ஒரு ஆசீர்வாதமான காரியம். நாம் ஒரு பிள்ளையிடத்திலே ஒன்றை கண்டால் அதை அதன் தகப்பன் அல்லது தாயினிடத்தில் சொல்லுவது ரிப்போர்ட்டிங். அவர்களுக்கு அது ஒரு நல்ல பிரயோஜனம். ஓ, என் பிள்ளை இப்படி பேசிச்சா, இப்படி செயல்பட்டுச்சா, அப்ப அதை திருத்துவார்கள். ஒரு மாணவன் மாணவியுடைய விஷயத்தை அந்த ஆசிரியர்கிட்ட சொல்வது நல்லது. சம்பந்தப்பட்ட வகுப்பாசிரியரிடத்திலே, தலைமை ஆசிரியரிடத்திலே, இப்படி ஒவ்வொரு இதில் ஆபீஸ்ல, வேலை ஸ்தலத்துல பல சூழ்நிலைகளை காணும் பொழுது நேருக்கு புத்தி சொல்ல வாய்ப்பு இருந்தால் அது மிக நல்லது. அல்லது இது ரொம்ப மோசமா போகுது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அந்த பொறுப்பில் இருக்கிற ஆளிடத்திலே சொல்லி வைப்பது மிகவும் நல்லது. அல்லேலூயா. சொல்லிவிட்டு அவரை பிடிச்சு நம்ம புஷ் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். சொல்லிவிட்டு நாம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. இப்படி இந்த தம்பி சின்ன வயசுல அப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தான். எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். இவன் ஒருத்தன் நிமித்தமாக என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் சொல்லுவான். இதே போலதான் பிள்ளைகள் இன்றைக்கு இங்கே சின்ன பிள்ளைகளாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் தகப்பன் தாயினிடத்திலே சொல்ல வேண்டியவைகளை சொல்ல வேண்டும். உங்களை பற்றினதை சொல்லணும், உங்கள் உடன் பிறந்தவர்களை பற்றினதை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போனீர்கள், வீட்டுக்கு சாயங்காலம் வந்தீர்கள், என்ன முக்கியமான விஷயம் அங்க நடந்துச்சு, அதை நீங்களாகவே தாய் தகப்பன்ட்ட சொல்லி பழக வேண்டும். நல்லதானாலும் கெட்டதானாலும் மறைக்க கூடாது. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் மாறும். ஐயே, இதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்லக்கூடாது, இதெல்லாம் எங்க அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைத்து வைக்க கூடாது. மறைத்து வைக்கிற விஷயத்தினால ரொம்ப கேடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே கண்டிப்பாக இங்க இருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், நீங்களும் உங்கள் பெற்றோரிடத்திலே கண்டிப்பாக நீங்கள் போன வந்த இடங்களில், உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் கல்லூரிகளில், உங்கள் பள்ளிக்கூடங்களில் நடந்த முக்கிய விஷயங்களை பேச வேண்டும். சாயங்காலம் வந்து டீ குடிக்கும் பொழுது அல்லது ஒரு வாய்ப்பாய் பேசி கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்லணும். அப்ப நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனப்படுறீங்க. எப்படி? உங்களை நல்வழி நடத்த நீங்களே அவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறீர்கள், உதவி செய்கிறீர்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஹெல்ப் மீ டு ஹெல்ப் யூ என்று சொல்லுவார்கள். உனக்கு உதவி செய்கிறதற்கு நீ எனக்கு உதவி செய். புரியுதா? அப்போ நீ வாய் திறந்து எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு தக்கதாக உனக்கு தர வேண்டியதை தருவதற்கு பெற்றோருக்கு நீ ஹெல்ப் பண்ற. நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்கன்னா அந்த பெற்றோர் எப்படி, என்ன இவனுக்கு கொடுக்கணும், என்ன இவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார்கள் இல்லையா? உன்னுடைய உண்மையான நிலவரத்தை, என் சரீரத்துக்கு இன்றைக்கு கஷ்டமா இருக்கிறது, குளிர் போல இருக்கிறது, அதெல்லாம் நீ ஓப்பனா சொல்லும் பொழுது பெற்றோர் அதை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்கிறார். அவங்க உனக்கு உதவி செய்யறதுக்கு நீ அவங்களுக்கு இந்த தகவல்கள் கொடுத்து உதவி செய்கிறாய். அதே போல மனசு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, என்னமோ எனக்கு காலையில இருந்தே கோபமா வருது, இவைகளை கூட பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடிந்தால் ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப பிரயோஜனம். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக உங்களுக்கு தந்திருக்கிற பெற்றோரை நீங்கள் பயன்படுத்துங்கள். அவர்கள் உங்களை நல்ல முறையில் நடத்துவதற்கு அவர்களுக்கு நீங்கள் உதவிகரமாய் இருங்கள். அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, அவன் அந்த தகப்பனுக்கு ரிப்போர்ட்டராக மற்றும் இருக்கவில்லை. 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இதிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னா, ஜோசப் was a joy and love to his father. யோசேப்பு அவன் அப்பாவுக்கு அன்பாக இருந்தான், அவன் அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தான். இதுதான் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய முக்கிய அனுபவம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு எத்தனையோ பிள்ளைகள், ஆனால் இந்த யோசேப்பு என்பவன் அப்பாவுடைய
அன்பாகவே இருந்தான். he was a love to his father. அவனே அப்பாவுக்கு அன்பா இருந்தான். அவன் நினைக்கும் பொழுதே அந்த அப்பா உள்ளத்துல அன்பு வரும். ஏன்னா அவர் ரொம்ப வேதனை நிறைந்தவர், ரொம்ப கஷ்டப்பட்டவர், கடின உழைப்பு உழைத்தவர், பலரால் ஏமாற்றப்பட்டவர், பல கஷ்டங்களுக்கு உள்ளானவர், ராகேலை அவருடைய மனைவியை இழந்து நிற்கிறவர். இந்த எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு இந்த யோசேப்பு ஒருவன் வீட்டில் இருக்கும் பொழுது, அவன் வரும் பொழுது போகும் பொழுது, அவன் வந்து அவரோடு பேசும் பொழுது பெரிய ஒரு அன்பு, அவனே ஒரு பெரிய அன்பு அவருக்கு. இன்றைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகள் கவனியுங்கள், கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளை கவனிக்க வேண்டியவர்கள் பிள்ளைகளை கவனிக்கிறீர்களா? அன்னைக்கும் சொன்னீங்க பாருங்க, இங்க என்ன நடக்க ஒரு கூட்டணி, நீங்க கொஞ்சம் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன தட்டு கொடுங்க. பெற்றோர் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், சொன்னா நாங்க பேசலாம் அவர்கள்ட்ட. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்காக அடிச்சு போடாதீங்க ஐயா, தட்டு கொடுங்கன்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இந்த பிள்ளைகள்லாம் நல்லா கவனிங்க. உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு அன்பின் பாத்திரமா இருக்கீங்களா? அன்பின் பாத்திரமா இருக்கீங்களா? சில பிள்ளைகளுக்கு எப்போ எங்க அப்பா என்ன நேசிக்கவே இல்லை, எங்க அம்மா முன்ன மாதிரி இல்லை, இப்ப என்ன என் மேல அன்பே இல்லை அப்படி. அது அவங்க எல்லாம் தப்பு, உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன் எங்க அப்பா அம்மா என்கிட்ட என்ன ஒரு அன்பா வச்சிருக்க முடியல? அப்ப நான் பேசுறது ஏதோ அவங்களுக்கு பிடிக்கலையா, நான் நடந்து கொள்றது ஏதோ பிடிக்கலையா, அப்படி எடுத்துக்கணும். எடுத்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அப்பா அம்மா உனக்கு ஆசீர்வாதம். அதை சொல்ல போன இன்னைக்கு 1 மணி நேரம் வேணாலும் நான் சொல்லலாம். அவ்வளவு அவர்கள் உனக்காக தங்களை தியாகம் பண்ணி உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு நீ அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாய், அதைத்தான் கவனிக்கணும். நீ அன்பா இருக்கிறாயா? உன்னை பார்க்கும் பொழுது அவங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும், உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரணும். அல்லது உன்னுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அவருடைய மனம் வேதனைப்படுகிறதா? உன்னுடைய பேச்சுகளை கேட்கும் பொழுது அவருடைய முகம் கோணுகிறதா? அப்ப நீ அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்ல, அவங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு நபராய் நீ எழும்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த காரியத்திலே பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை, பெற்றோருடைய சந்தோஷத்தை வாங்குகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். இந்த யோசேப்பு அப்பாவுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் அவன் வாங்கி கொண்டான், அல்லது அதுக்கு காரணமாய் அவன் விளங்கினான். கடைசியில எகிப்து தேசம் வரைக்கும் அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. ஆனா அப்பாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த மற்றவர்கள், அவனை பற்றி வர்ற ரிப்போர்ட் எல்லாம் மோசமானது. பைபிள் சொல்லுது அவனுடைய துன்மார்க்கத்தை யோசேப்பு சொல்லி வருவான். அப்ப அவனுடைய கிரியைகள் சரியில்லை. அப்பாவுடைய உள்ள ஒவ்வொரு நாளும் அவங்களை பற்றி வேதனைப்படுகிறது. கடைசியில என்னாச்சு? அவன் கடைசி வர இந்த யோசேப்புக்கு அடிமைகளாய்த்தான் வாழ்ந்தார்கள். ஆமென். நீ எப்படி வாழ விரும்புகிறாய்? என்ன மாதிரி உயர்வு அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய்? ஆனால் அதற்கு வழி என்ன? உன்னை பெற்ற தகப்பன் தாயினுடைய மகிழ்ச்சியின் பாத்திரமாக, அன்பின் பாத்திரமாக நீ இருப்பாயாக. அல்லேலூயா. அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற, அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்கள் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். இனி அந்த வீட்டிலே அப்பாவுக்கு அவன் ஆசீர்வாதமா இருந்தான், இரண்டாவது அந்த சகோதரங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். சகோதரர்கள் அவனிடத்தில் அன்பாக இல்லை. ஆயினும் இந்த யோசேப்போ அந்த சகோதரர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக வீட்டிலேயும் அப்படியேத்தான் இருந்தான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே யோசேப்பு சீகேமுக்கு போனான். அல்லேலூயா. இங்கே தகப்பனால் அனுப்பப்பட்டு சகோதரருடைய சேமம் விசாரிக்க, நலன் விசாரிக்க இந்த யோசேப்பு புறப்பட்டு போனான். இந்த சகோதரர்களோ அவனை குறித்து முறுமுறுக்கிறவர்கள், அவனுடைய சொப்பனங்களின் நிமித்தம் இவனை விரும்பாதவர்கள், நல்லா தெரியும். ஆனாலும் அவன் அந்த சகோதரங்களுக்கு கனி கொடுக்கிறான். வீட்டிலிருந்து வெகு தூரமாக அப்பா கொடுத்த பொருட்களை எல்லாம் தூக்கி கொண்டு
நடந்து 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 சென்று சகோதரர்களை குறிப்பிட்ட இடத்தில் காணவில்லை, ஆனாலும் விட்டுவிடாதபடி விசாரித்து விசாரித்து தேடி கண்டுபிடித்து அந்த சகோதரிடத்திலே இந்த பொருட்களை கொண்டு ஒப்படைத்தான். அல்லேலூயா. அவர்களோ பொல்லாதவர்கள், இந்த பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இவனை தூக்கி என்ன பண்ணானுங்க, கொலை செய்ய திட்டம் போட்டானுங்க, குழியில போட்டானுங்க, அப்புறம் விலை பேசி விட்டானு. ஆனா அந்த மாதிரி சகோதர கூட்டத்துக்கும் யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தான். ஆமென். இன்றைக்கு நமக்குள் இருக்கிற சகோதரத்துவம், சின்ன பிள்ளைகளும் அப்படிதான், வாலிபர்களும் பெரியவர்களும் யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் சகோதரத்துவம் இருக்கிறது. நான் முதல் சொன்ன பாயிண்ட், சிலருக்கு அப்பா அம்மா காலம் கடந்து போயாச்சு. ஆனா இது அப்படி இல்லை, எல்லாருக்கும் சகோதரங்கள் இருக்கிறாரு. இந்த சகோதரத்துவத்துக்குள்ளே நம்மை நேசிக்கிறவர்களும் இருப்பார்கள், நம்மை வெறுத்து ஒதுக்கிறவர்களும் இருப்பார்கள். நமக்கு நன்மை செய்யறவர்கள், ஓடி ஓடி வந்து உதவி செய்யற சகோதரர்கள் உண்டு. ஆனா சிலர் நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கிற, கண்ணீர் விட வைக்கிற, துன்பப்படுத்துகிற சகோதரர்களும் உண்டு. அதான் யோசேப்பின் சகோதரர்கள். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் இன்றைக்கு நாம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் விளங்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவ திட்டம். அல்லேலூயா. ஏதோ வேற வழி இல்லை, நீ அவன்கிட்ட கடந்து அடிபட்டு சாகு, அப்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறது அல்ல. நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திலே நீங்கள் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆமென். அன்னைக்கு யாக்கோபுக்கு தன் கையினாலே யாருக்கும் உதவி செய்யக்கூடிய திராணி கிடையாது. அப்பா கொடுத்து விட்ட பொருட்கள் அதை கொண்டு போய் சேர்த்தான், அதுல உண்மையா இருந்தான். அப்படி அவன் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கினான். கடைசியில எகிப்துல வச்சு அவன் கையினாலே எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப சின்ன வயசுலே அப்பா நான் போக மாட்டேன், இவனெல்லாம் பொல்லாதவனுங்க, நான் அவனுக்காக இதெல்லாம் சுமந்துக்கிட்டு போகணுமா, இப்படியெல்லாம் வித்தியாசப்பட்டிருந்தான்னா நிச்சயமா அந்த உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்க மாட்டார். ஆமென், 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 ஆமென். அவன் கொடுத்திருக்கவே மாட்டார். ஏன்னா அவனை டெஸ்ட் பண்றார். அவன் ஆரம்பத்திலிருந்தே வீட்டில இருந்தே அவன் அந்த சகோதர சிநேகத்தோடு வளர்ந்து வருகிறான். அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் சகோதரர், என் சகோதரர், அதான் அவனுக்குள்ள இருந்த அன்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நடைமுறையா யோசித்து பாருங்க, உங்க சகோதரங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் இந்த சகோதர சிநேகம் என்கிற விஷயத்திலே என்ன இடையூறுகள் இருக்கிறதோ அதை நீங்க சரிப்படுத்தி ஆகணும். இது உங்களுடைய நித்திய ஜீவனின் பாதையில் பெரிய ஒரு தடையா இருக்கிறது, கட்டாக இருக்கிறது. நீங்க நற்கனி கொடுக்கிற சாட்சியின் வாழ்க்கை வாழுகிற விஷயத்திலே, இந்த உலகத்திலே, இந்த விசுவாச பாதையில் உங்களுக்கு அது ஒரு பெரிய இடையூறாய் இருக்கிறது. இந்த சகோதரர்களுக்குள் இருக்கிற இந்த காரியத்திலே ஒரு தீர்வு நீங்க கண்டுபிடித்து ஆக வேண்டும். என்ன தீர்வு? அவர்கள் என்ன செய்தாலும் சரி, நான் அவர்களை நேசிப்பேன். எப்படி? இதுதான் அதுக்கு தீர்வு. பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா ஒன்றை நீங்க யோசிக்கணும், கர்த்தர் அனுமதிக்காம ஒன்றும் வருகிறது இல்லை. நல்லா உள்ள போகட்டும் இந்த வார்த்தை. என் சகோதரன் என்னை பகைக்கிறான், ஆண்டவர் ஏதோ அனுமதிச்சிருக்கிறார். அப்போ நான் அவனை பகைக்க மாட்டேன். அவன் பகைக்கிறான், நான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது போல பதிலுக்கு பதில் செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய உறுதியா இருக்கு. அவன் பகைச்சிட்டு போட்டு ஒரு நாள் புரிந்து கொள்வான், அன்றைக்கு என்கிட்ட நல்லா இருப்பான். அப்படி ஒரு நாளை சீக்கிரமாய் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி அதை விரும்புகிறவர்களா இருக்கணும். இப்படி இந்த சகோதரர்களுக்கு அந்த சமயத்திலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு ஒரு உதவி நம்ம செய்யணும். ஆமென். அவன் என்கிட்ட கேட்டா கொடுக்கிறேன், அது கிறிஸ்தவம் அல்ல. அவன் கேட்காமலே கொடுக்கிறது தான் கிறிஸ்துவின் தன்மை. அல்லேலூயா. சில வேளை நான் கொடுத்துட்டு அவன் வாங்க மாட்டான். அவன் அவ்வளவு வைராக்கியமா இருக்கக்கூடிய ஆளு, அவனுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா இன்னார் வீட்டுல இருந்து வந்துன்னா அவன் என்ன செஞ்சிருவான், திரும்ப அனுப்பிடுவான். அப்ப நம்ம பேரே அங்க வர வேண்டாம், இன்னொரு இடையாளி கையில கொடுத்து நீங்க கொடுத்ததா கொடுத்துருங்க ஐயா. எவ்வளவு சந்தோஷம் அது. அவர் அறிய வேண்டாம், ஆனா என் சகோதரன் கஷ்டப்படக்கூடாது. இந்த ஒரு எண்ணம் என்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்துல வருகிறதோ
அன்றைக்கு நீங்கள் மகிமையான ஆசீர்வாத பாத்திரங்களாய் எழும்புவீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதையும் தடை பண்ணுகிற ஒரு முக்கியமான விஷயம் சகோதர சிநேகத்தில் வந்திருக்கிற குளறுபடிகள், பிரச்சனைகள். இவைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் இன்னைக்கு சிந்திங்க தயவு செய்து. சகோதரனை சிநேகிக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் போக முடியாது. யோவான் அப்போஸ்தலன் நிருபத்தில் எழுதும் பொழுது ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார், சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். ஒரு கொலைபாதகனை பரலோகத்தில் சேர்ப்பாரா? நிச்சயம் சேர்க்க மாட்டார். உன் சகோதரனை பகைத்தால் நீ கொலைபாதகன். அதுதான் பைபிள் சொல்லுகிற தெளிவான வார்த்தை. இயேசுவும் சொன்னார் இல்லையா, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை நீ என்ன செய்யாதிருப்பாயாக, பகைக்காதிருப்பாயாக. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள் அநேகருடைய வாழ்வு உள்ளே நிறைய நன்மைகளால் கர்த்தர் நிரப்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அது கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அதுக்கு ஒரு பெரிய தடை, சகோதரரை நேசிக்க முடியல. நேசிக்க முடியாத காரணம், நீங்க சொல்றது நியாயங்கள் இருக்கிறது, அவங்க செய்யற காரியங்கள் சரி கிடையாது, அவங்க பேசுற வார்த்தைகள் சரியில்லை, உங்க கையில இருந்து நன்மை அனுபவிச்சுட்டு உங்களை ரொம்ப அவங்க மோசமா பேசுறாங்க, அவங்க செத்து கூடிக்கொள்ளுகிறார்கள், உங்களை தனிப்படுத்துகிறார்கள், நிறைய விஷயம் இப்படி செய்கிறார்கள். அதெல்லாம் கர்த்தர் பார்க்காம இருக்கல, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். இந்த சகோதரர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தீமை செய்யறாங்க என்பது கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும், அது கர்த்தருக்கு முழுசும் தெரியும். அதனால நீங்க பயப்படாதீங்க. உங்களை யோசேப்பாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கனி கொடுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருங்க, அது உங்களுக்கு பெரிய ஒரு மேன்மையாக மாறும். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து சகோதரரை பகைக்கு பகை, வாக்குக்கு வாக்கு, அடிக்கு அடி என்று சொல்லுகிற நிலையில் செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் இரு கூட்டமும் அழிவீர்கள். அது சந்தேகமே இல்லை. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக்கும். உங்களுக்கு இந்த பரிதாபம் வரக்கூடாது. வரக்கூடாது என்றால் அவன் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அவனை நேசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸ்தோத்திரம். இதுதாங்க கிறிஸ்தவ தன்மை. அவன் செய்யறதெல்லாம் நம்ம பேசி பாருங்க, இருந்தாலும் அவன் என்ன செய்தான் பார்த்தீங்களா சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவன் என்னவன் செய்யட்டும், நான் அவனை நேசிப்பேன். அல்லேலூயா. அவன் செய்யறதெல்லாம் நான் மன்னிப்பேன். பேதுரு கேட்டார், எப்படி ஆண்டவரே, ஒரு 7 தடவை இது 7 தடவை மன்னிக்கலாமா ஆண்டவரே அப்படி கேட்டார். யூதர்கள் 3 தடவை மன்னிப்பார்களாம். பேதுரு கொஞ்சம் கூட ஓவரா போய் 7 தடவை மன்னிக்கலாமா. கர்த்தர் சொன்னா நீ 70 தடவை மன்னி அப்படின்னார். இவர் எங்க எழுதி கூட்டி 70 தடவை பார்க்க போறார். அப்படி அர்த்தம் என்னன்னா, நீ மன்னிச்சுட்டே இரு என்பதுதான் அந்த அர்த்தம். அவன் செஞ்சுட்டே இருக்கட்டும், நீ மன்னித்து கொண்டே இரு, நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. கடைசியில அவனுக்கு உதவி செய்கிற நிலையில நீ இருப்பாய். ஆனா 2 பேரும் இப்போ கடித்து பட்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 2 பேரும் அழிவீர்கள். அவர்கள் தப்பு செய்து அழிகிறார்கள், நீங்க துக்கப்பட்டே அழிகிறீர்கள். அதான் நிர்பந்தமான நிலை. அவனாலேயும் நீதான் பாதிக்கப்பட்டிருக்கிறாய். அடுத்தது அந்த பாதிப்புக்கு நீ இப்படிப்பட்ட மாம்சீக கிரியைகளை செய்யும் பொழுது இன்னும் உனக்கு பாதிப்பு வருது. அப்போ அந்த பாதிப்பை அனுபவிச்சு இந்த பாதிப்பை அனுபவிச்சு என்ன சங்கடம். அதனாலதான் சொல்றது, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா எந்த சகோதரன் அல்லது எந்த அந்நிய மனுஷன் எழும்பினாலும் உங்க மேல கர்த்தருடைய ஒரு திட்டவட்டமான நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய உள்ளத்தை கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றுவதற்கு அந்த ஒரு நெருக்கடி தேவை என்று கர்த்தர் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுபாவம் நமக்கு சரியான உடனே அப்புறம் ஆண்டவர் அந்த ட்ரீட்மெண்ட் இவனுக்கு தேவையில்லை, அவரே விடுதலை ஆக்கிடுவார், அவங்களே உணரும்படி செய்து விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சகோதரர்களுக்கு ஒரு கேர் கொடுக்கிறவங்களா எப்பொழுதுமே இருக்கும். வீட்டில் இருக்கும் பொழுதே சின்ன பிள்ளைகள் அதிலே பழகுங்கள். நீங்க 3 பேர் இருக்கிறீங்களா, 2 பேர் இருக்கீங்களா, எதையும் பகிர்ந்து கொண்டு சாப்பிட பழகு, எதையும் பகிர்ந்து கொண்டு வாழ பழகு.
உன்னை பற்றி நீ நினைக்கும் பொழுது உன் அண்ணனை பற்றியும் நினை, உன் தம்பியை பற்றி நினை, உன் அக்கா தங்கச்சியை பற்றி நினைத்துக்கொள். நீ மட்டும் அந்த தகப்பன் தாய்க்கு பிள்ளை இல்லை, நீங்க 2 பேரும் அந்த தகப்பன் தாய்க்கு பிள்ளைகள் என்பதை மனதிலே கொண்டு அப்படி நட. சின்ன வயதிலிருந்தே அப்படி பழகினால் மிகுந்த நல்ல சுபாவம் அந்த பிள்ளைகளுக்குள் உருவாகும். நாளைக்கு சமுதாயத்துக்கு அவள் ஆசீர்வாத பாத்திரங்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான், தன் சகோதரர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். அல்லேலூயா. இரண்டாவதாக அவனுடைய சரித்திரம் எல்லாம் தெரியும், எல்லாம் சொன்னா நான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல முடியாமல் போய்விடும். அடுத்த கட்டம், அவன் போத்திபார் வீட்டில் இருக்கிறான். அப்ப போத்திபார் வீட்டில் அவன் இருக்கும் பொழுது அங்கே அவனை பற்றி நல்ல சாட்சிகள் உண்டாகிறது. முதலாவது, பணி ஸ்தலத்துக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவனை, யோசேப்பை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோசேப்பு அங்க போனதுனால யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அவனுடைய வயல் நிலங்கள் போன்ற வெளி காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேலை வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த வேலை ஸ்தலத்துக்கு, அந்த கம்பெனிக்கு, அந்த தோட்டத்துக்கு, அந்த நிறுவனத்துக்கு அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக திகழ்ந்தான். அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிக்க வேண்டும், முக்கியமான விஷயங்கள் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க எந்த இடத்தில் வேலை பார்க்கிறீர்கள்? பள்ளிக்கூடத்தில, கல்லூரியில, ஆபீஸ்ல, ஒரு கம்பெனியிலையா, தொழிற்சாலை அல்லது வயல் நிலங்கள், பல இடங்கள்ல வேலை பார்க்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு உங்களால ஆசீர்வாதம் வந்திருக்கிறதா? யோசித்து பாருங்க. அது கர்த்தர் நம்மேல் வைத்த ஒரு நோக்கம். நம்மை கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு வச்சாரோ அந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உண்மைதான். உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நம்முடைய பிழைப்புக்காக மட்டும் அதை பார்க்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியானவரை சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரம். நீங்க அந்த இடத்துல போகும்போது உங்க மூலம் அந்த இடத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பொறுத்த மட்டிலே நீங்களும் அநேக வேலைகளை தேடி இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு உங்களை வேலையில சேர்த்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறத பார்க்கலாம் நல்ல இடமா இருக்கலாம். சில வேளை நீங்க நினைச்ச இடம் கிடைக்கல. இது அதை விட உங்க பார்வையில ரொம்ப குறைஞ்ச இடம் தான். அரகுற மனசோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைந்த ஒரு இடம். எப்படி இருந்தாலும் அந்த இடத்தின் சூழ்நிலை வேற. ஆனா நீங்க அங்க போகும்பொழுது அந்த இடத்தின் மூலம் நீங்க வாழ்றீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அவங்க தர்ற சம்பளத்தை நீங்க வாங்கி உங்க வாழ்க்கையை நடத்துறீங்க. அது ஒரு பக்கம். ஆனா மறுபக்கம் நீங்கள் அதற்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருக்கணும்னா முதல்ல ஒரு முழு மனசான உழைப்பு அங்க வேணும். முழு மனசான உழைப்பு வேணும். சிலருக்கு அங்க இருக்கிற 1-2 காரியங்கள் பிடிக்காது. நம்ம எதிர்பார்த்த வேலையுடைய விஷயம் வேற, அது கிடைக்கல. அப்ப இங்க வந்த உடனே அதை நினைச்சிட்டு இங்க அது இல்லை, இங்க இது இல்லை என்கிறது உள்ள ஏறிடும். இதை சுமந்து கொண்டே நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்க அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு தந்தார், நான் விரும்பினேன், அதை விரும்பினேன். ஆனா கர்த்தர் எனக்கு இதை தந்தார். அதுல திருப்தி அடையுங்கள். நீங்கள் திருப்தி அடைந்து உங்க முழு மனசா அதை ஏற்றுக்கொண்டு, எந்த இடத்துலயும் குறை இருக்கும். நீங்க விரும்பினீங்களே ஒரு இடம், அங்க உள்ள போனா தான் தெரியும் அங்க வேற என்ன குறை இருக்குன்னு சொல்லி. எங்கும் ஃபுல்லா நிறைவு கிடைக்காது. அப்ப கிடைத்த இடத்தில் ஒரு முழு மனசோடு எசேக்கியா தான் செய்ய நினைத்ததையெல்லாம், தன்
முழு உள்ளத்தோடு செய்து சித்தி பெற்றான். அல்லேலூயா. ஹோல் ஹார்ட்டட்லி he did everything. அதாக்கும் அந்த சித்தி பெறுவது, பிராஸ்பர் பண்ணுவது, செழிப்படைவது, உயர்வது. நாம செய்கிறதை நல்ல ஒரு முழு மனசா செய்யணும். அறகுற மனசா எதுல ஈடுபட்டோமோ அது ஆசீர்வதிக்கப்படாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் முழு மனசா செய்யுங்க, முழு மனசா செய்யுங்க. காலையில கரெக்ட் டைமுக்கு உற்சாக ஆவியோடு அங்க போய் இறங்குங்க, உற்சாக ஆவியோடு நில்லுங்க. காலையிலே போய் முகத்தை இழுத்துட்டு நிக்கப்படாது. சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த வேலை ஸ்தலத்துல நம்ம முகமே அநேகருக்கு ஒரு பிரகாசத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா இங்க வந்து இருக்கிற பிரகாசம் நம்ம பிரகாசம் அல்ல, அது கர்த்தருடைய பிரகாசம். அல்லேலூயா. அதனால சந்தோஷமாக, குறைகள் வரும் பொழுது அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. அங்க சில பிடிக்காத காரியம் நடக்கும் போது உடனே இருதயத்துக்கு அதை எடுத்து டென்ஷன் ஆகி என்ன இது என்ன இது என்ன இதுன்னு சொன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் குறை இருக்கும். இங்க சில சமயம் இப்படி வர அந்த ஒரு ஆள்னால ட்ரபிள் வருது. என்னத்தையா பேசுவார், எல்லாம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அவர் ஏதாவது குளறுபடி பண்ணுவார், நமக்கு தெரியும். அப்ப அது ஈஸியா எடுத்துக்கொள்ளுங்கள், ஈஸியா எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்கள் இருதயத்தை பாதிக்க கூடாது. பாதிச்சா நீங்கள் அந்த வேலை ஸ்தலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்விலே நீங்கள் வர முடியாது. ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்துக்கு யோசேப்பு, he was a blessing to the house and the fields of போத்திபார். போத்திபாருடைய வீட்டுக்கும் போத்திபாருடைய வயல் நிலங்களுக்கும் யோசேப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தான். இனி நீங்க நாளை தினத்திலே வேலைக்கு போகும்போது காலையிலே ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும், இந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும். சிலர் அரசு துறையில் வேலை பார்க்கிறீர்கள், அதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் மூலம் இந்த அரசு துறை ஆசீர்வதிக்கப்படணும், இந்த டிபார்ட்மெண்ட் ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி நீங்க ஜெபிச்சுட்டு போங்க. அங்க போய் அந்த எண்ணத்தோட நீங்க செயல்படுங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிடம் நான் சொல்லும் பொழுதே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்க வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வாதத்திற்கு வித்தியாசமா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? உங்க பேச்சு சில வேளை வித்தியாசமா போகுது. சில வேளை கோவப்படுகிறீர்களா? சில வேளை வேணுமென்று அத எல்லாத்தையும் வேலை நேரத்துக்கு முன்னாடி மூடி வச்சுட்டு எழும்பி வர்றீங்களா? இல்ல ஏனோ தானோன்னு சொல்லி வேலை செய்யாம அங்க உட்கார்ந்து வேற ஏதோ சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அது ஒரு முழு மனசா அது வேலை, இந்த தோட்டத்து வேலையா இருக்கட்டும், முழு மனசா செய்யாம சும்மா போட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு வர்றீங்களா? உங்களை கர்த்தர் உயர்த்தி வர வர மேன்மையான நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஒன்று உலக பிரகாரமாய், இரண்டாவது ஆவிக்குரிய பிரகாரமாய். ரெண்டிலும் உயர்ந்து வரணும்னா உங்க பணிஸ்தலத்துல நீங்க அந்த பணிஸ்தலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், அவன் எஜமானுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். இந்த பணிஸ்தலத்துக்கு மட்டும் அல்ல, அவனுடைய எஜமானுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். போத்திபாருக்கு 9வது வசனம், 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி என்றான். இங்கே அவன் முழுக்க முழுக்க முதல் நாள் தொட்டு கடைசி நேரம் வரைக்கும் அந்த எஜமானுக்கு அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். எஜமானுக்கு ஆசீர்வாதம். எந்த விஷயத்தில் ஆசீர்வாதமா இருந்தான்னு சொன்னா, he was loyal and a faithful steward to his master. அவனுடைய எஜமானுக்கு அவன் ஒரு நம்பத்தக்கவனாக, அதாவது நம்பிக்கையின் பாத்திரமாக, அது மட்டும் இல்ல, அவன் ஒரு உண்மை உள்ளவனாய், ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளவனாய். இந்த நம்பகத்தன்மை, இந்த உண்மைத்தன்மை, இது அந்த போத்திபார் என்கிற தனிப்பட்ட மனுஷனுக்கு, அவனுடைய எஜமானுக்கு இவனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வைத்தது. அல்லேலூயா. நடந்த சம்பவம் அப்படிப்பட்டது. ஆனால் யோசேப்பு அந்த பொல்லாங்குக்கு உடன்படவில்லை.
உடன்படவில்லை. பல நாட்கள் அந்த போராட்டங்கள் அவனுக்கு நேராய் வந்து கொண்டிருந்த வேளையிலும் அவன் எஜமானுக்கு உண்மையாயிருந்தான். எஜமானுடைய என்னை நம்பி அவன் வீட்டையே தந்துட்டு அவன் ராஜாவிட்ட போய் இருக்கிறான். என்னை நம்பி அவனுடைய வயல்கள், அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாமே, இந்த வீட்டுக்குள்ள அவனுடைய மனைவி இருக்கிறாள். அவன் சொல்றான், உன்னை தவிர மற்ற எல்லாத்தையும் என்னுடைய பொறுப்பில் தந்திருக்கிறான். அப்போ இவன் அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறான். அந்த எஜமானுக்கு நான் அந்த நம்பிக்கைக்கு எப்பவும் பாத்திரனா இருக்கணும். அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உண்மையை கடைசி மூச்சு வரை காக்கணும். இன்னொன்னு அவன் தேவனையும் இந்த இடத்துல சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அந்த பரலோக எஜமானையும் அவன் முன்னிறுத்தி இருக்கிறான் வாழ்க்கையில. இந்த எஜமான் ஒரு பக்கம் போத்திபார், ஆனா அங்க ஒரு எஜமான் இருக்கிறார். இந்த எஜமானுடைய கண் காணாமல் இந்த பாவத்துக்கு உடன்படலாம் பட்டிருந்தால் இந்த அரண்மனையில அவன் இன்னும் பெரிய ஆளா மாறி இருப்பான். அவன் அங்கே இருந்திருக்கலாம், ஜெயிலுக்கு போண்டிய அவசியம் வந்திருக்கார். ஆனால் இந்த எஜமானுடைய கண்ணை மறைக்கலாம், அந்த எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப அழகான வெளிப்பாடு அந்த சின்ன பையனுக்கு, ரொம்ப தெளிவான ஒரு அறிவு அந்த பையனுக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அடிமையா இருக்கிறவன், அந்நிய தேசத்துக்காரன், நீ அப்பா அம்மாவை அப்பா சகோதரர்ல காண முடியுமா தெரியல, என் லைஃபே வித்தியாசம், அட்ரஸ் இல்லாதவன், ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன செய்தா யார் என்ன செய்வார்கள், துணிஞ்சு எதையும் செய்வானுங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனா அதுல கூட தேவனை, அந்த பரம எஜமானுக்கு முன்னால உண்மை உள்ளவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவனுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த, இந்த வேலையை கொடுத்த இந்த எஜமான் போத்திபார் அவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கு. அவன் மனைவி அவனுக்கு உண்மையா இல்லை, ஆனா இந்த யோசேப்பு அவனுக்கு உண்மையா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு யாருடைய வாழ்க்கையில எப்படி எப்படி என்ன இருக்கோ தெரியல. சிலருக்கு இந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம், சிலருக்கு பணத்தின் விஷயங்களா இருக்கலாம், வேறு பல விஷயங்கள் உண்டு. எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் வேலை கொடுத்தாரா, அவருக்கு ஒருபோதும் நீதிகேடு செய்யாதிருங்கள். அல்லேலூயா. அவருக்கு நீங்க உண்மையா இருங்க, அவருக்கு நீங்க நம்பிக்கையின் பாத்திரமா இருங்க. அதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற வழி. அல்லேலூயா. இந்த இடத்துல இவன் எஜமானுக்கு நம்பிக்கையின் பாத்திரமும் உண்மையுமா இருந்ததுனால அடுத்த ஸ்டெப் அவனுக்கு கிடைத்தது சிறைச்சாலை. அது ரொம்ப சங்கடமான விஷயம் தான். இந்த உண்மைக்கு பரிசு என்ன, இந்த நம்பகத்தன்மைக்கு பரிசு என்னன்னு கேட்டா சிறைச்சாலை. அவனுடைய கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்து அவரை கிடங்கிலே வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் வேதத்துல படிக்கிறோம். கிடங்குல போட்டிருந்தார்கள், ஒரு டஞ்சன்ல. அவ்வளவு தூரம் இவன் என்ன தப்பு செஞ்சான்? உண்மைக்கு கிடைத்த பரிசு, நம்பகத்தன்மைக்கு கிடைத்த பரிசு அதுதான். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எவரும் அறியா உயரத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப அதுக்குத்தான் உனக்கு இந்த போராட்டம், அதுக்குத்தான் உனக்கு இந்த ஜெயில் எல்லாம். எதுக்கு? இதான் கர்த்தர் கொண்டு போகிற வழி. கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கம் எகிப்தின் சிங்காசனம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு சிலருடைய கவனம் இங்கே இல்லை. கவனியுங்கள், உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவர் குறித்து வைத்தது எகிப்தின் சிங்காசனம். ஆனா அதுக்கு போற வழி எங்கன்னு பார்த்தா இந்த சிறைச்சாலை, அந்த நான் சொன்ன டஞ்சன், அந்த இடம், அந்த இதுல அவனை பாடுபடுத்தி அவனை கட்டி கொடுமைப்படுத்தினார்கள். இதெல்லாம் வழியாகத்தான் அவன் உயர்வுக்குள் வந்தான். அல்லேலூயா. அதனால நம்ம பாஷையில சொன்னா செத்தாலும் உண்மையை காத்துக்கிடணும். ஆமென். எப்படி? செத்தாலும் உண்மையை காத்துக்கணும். சின்ன வயசுல இருந்தே பழகணும், சின்ன வயசுல இருந்தே பழகணும். என்ன அடிக்கட்டு, என்ன செய்யட்டு, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் தப்பானது செய்ய மாட்டேன், நான் உண்மையா இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் ஆசிரியருக்கு உண்மையா இருங்க, உங்க மேனேஜருக்கு உண்மையா இருங்க, உங்க நடத்துற ஊழியக்காரருக்கு உண்மையா இருங்க. உங்க கம்பெனியில, உங்க வேலை ஸ்தலத்துல எத்தனை பேர் உங்க மேல இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீங்க உண்மையா இருங்க. ஆமென். இந்த உண்மை உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. அவன் உண்மையாக இருந்தான், உண்மையாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மூன்றாவது, அவனுக்கு இந்த உண்மைக்கு கிடைத்த பரிசு சிறைச்சாலை. எனவே இப்பொழுது நெருக்கத்தில் இருக்கிறான். இது ரொம்ப வித்தியாசம்.
சகோதரருடைய நெருக்கத்தை அனுபவித்திருக்கிறான். இந்த போத்திபார் மனைவியுடைய துரோகத்தை அவன் அனுபவித்து இப்பொழுது மகா பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள் வந்து சேர்ந்திருக்கிறான். இந்த நெருக்கத்திலும் அவன் ஆசீர்வாதமாயிருக்கிறான், கனி தரும் செடியாயிருக்கிறான். அல்லேலூயா. அது ரொம்ப ஆச்சரியம். அந்த நெருக்கத்தின் வேளையிலே முதலாவது அந்த ஜெயிலருக்கு, தன்மேல் இருந்தவர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஆதியாகமம் 39 22 23 வாசிப்பீர்களா? ஆதியாகமம் 39 22 23. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இங்கே சிறைச்சாலை தலைவனுக்கு இவன் பேர்ல ஒரு நல்ல நம்பிக்கை. ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அங்க ஜெயில இருக்கக்கூடிய ஆட்கள் முக்கியமா அரசு தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட ஆட்கள். அந்த போத்திபாருடைய ஒரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான் இது. ஆகவே அரசாங்க விஷயங்களில், பணி விஷயங்களில் தப்பு செய்யக்கூடிய அதிகாரிகள் தான் அதிகமா இந்த ஜெயிலுக்கு வருவாரு. அதுல இவன் போத்திபார் வீட்டுல ஒரு மேனேஜரா இருந்தானே, போத்திபாருடைய அரண்மனையினுடைய மேனேஜர், அந்த கணக்குல தான் இவனும் எங்க போயிருக்கான், அங்க போயிருக்கான். அப்ப இது இருக்கிறது ஒரு சிறைச்சாலை, மோசமான இடம். ஆனா எகிப்தில் உள்ள கொஞ்சம் உயர்மட்ட அதிகாரிகள் உள்ள இருக்கார். அதுல ஒன்றுதான் ராஜாவுக்கு பேக்கர், அந்த சுயம்பாகிகளின் தலைவன், ராஜாவுக்கு அப்பம் சுட்டு கொடுக்கிறவன். இன்னொருத்தன் வந்து பானபாத்திரக்கார தலைவன், ராஜா குடிக்கிற எல்லா பானங்களுக்கு அதிகாரியானவன். இப்படிப்பட்ட பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க. இவன் ஒரு சின்ன பையன், அந்நியன், அடிமை. இவன் மோசமான குற்றச்சாட்டுல குற்றஞ்சாட்டப்பட்டு அங்க வந்திருக்கிறான். ஆனா இந்த சிறைச்சாலை தலைவனுக்கு இவன் மேல ஒரு நம்பிக்கை, இவன் நல்ல பையன். அது எப்படி வந்தது? ரொம்ப ஆச்சரியம். கர்த்தரே அதை உருவாக்கி கொடுக்கிறார். இப்படி இந்த யோசேப்பு கையில அவங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறான். அந்த பானபாத்திரக்காரன் பெரிய ஆபீசர், அவன் ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கக்கூடிய ஆபீசர். அவன் இப்ப யாருக்கு கீழே வைக்கப்படுகிறான்? இந்த அடிமை பையனாகிய யோசேப்பின் கீழே. அப்ப எந்த நெருக்கத்திலே போனாலும் ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் எப்படி நடத்துகிறார். அல்லேலூயா. அவன் உள்ளத்துல பெரிய வேதனை. இது போல ஒரு உண்மைக்கு இப்படி ஒரு பரிசு கிடைக்குமா? நான் எவ்வளவு உத்தமமா இருந்தேன், ஆண்டவர் என்ன இப்படி போட்டுட்டாரேன்னு அவன் நினைக்கல. அதுல எல்லாம் ஸ்ட்ராங்கா ஆண்டவர் மேல உறுதியா இருக்கிறான். கர்த்தர் அவனோட இருந்தார். அந்த 21ஆம் வசனம், ஜெயில போகும்போதும் கர்த்தர் அவனோட இருந்தார். அதை அவன் பார்க்கிறான், சிறைச்சாலை தலைவன். சரி, இப்போ அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு இவன் எப்படி பயன்படுறான்னா, அவன் செய்யற வேலை பாதியும் இப்ப யாருதான் செய்யறா ஜெயில? கவனிக்கலையோ? திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிறைச்சாலை தலைவன் செய்யற வேலை பாதியும் இப்ப யாருதான் செய்துட்டு இருக்கா? யோசேப். அப்ப அவனுக்கு பிரயோஜனமா இல்லையா? இவனை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான், இவனோட நடத்துன்னு சொல்லி. அவன் ஹாயா இருப்பான், அல்ல அவனுக்கு வேற வேலை இருக்குமா இருக்கும். அப்ப அவனுக்கு அவனுடைய வேலையிலே இவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறான், ஆசீர்வாத பாத்திரம். அல்லேலூயா. இருக்கிறது நெருக்கம், இருக்கிறது வேதனை, பெருமூச்சிகள் தான் வரும் வாழ்க்கையில. அவ்வளவு நெருக்கத்தின் நேரத்திலும் தான் இருக்கிற இடத்திலே அவன் அந்த எஜமானுக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அந்த ஜெயில, அந்த நெருக்கத்துல நெருக்கப்பட்டவர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அந்த பானபாத்திரக்கார தலைவனும் சுயம்பாகி தலைவனும் எப்படி இருந்தாங்க? கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அல்லேலூயா. தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த, இது ஜெயிலு தான், ஆனா இது யாருடைய வீடா? தன் எஜமானுடைய வீடு. ஏன்னா போத்திபாருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. அப்ப பாருங்கள், அங்கே தன்னோட கூட காவல் பண்ணப்பட்டிருந்த மற்றவர்களோடு கூட இவனும் கிடக்கிறான்.
இதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவன் வீண் பழி சாட்டப்பட்டு எங்க வந்திருக்கான்? ஜெயிலுக்கு வந்திருக்கான். இதே மாதிரி அந்த பானபாத்திரக்கார தலைவனும் வீண் பழி சாட்டப்பட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்கான். சுயம்பாகி தலைவன் தான் தப்பு செய்தவன், அவன் தான் தீமை செய்தவன். ஆனா கண்டுபிடிக்க தெரியாம 2 பேர் மேல சந்தேகம் வந்ததுனால அதை முறைப்படி அங்க விசாரணை போயிட்டு இருக்குமா இருக்கும். இவங்க 2 பேரும் ஜெயில கிடக்கிறான். அப்ப யோசேப்பு ஒரு குறிப்பிட்ட காரியத்துல செய்யாத தப்புக்காக இங்க வந்து சேர்ந்திருக்கான். அதே மாதிரி பானபாத்திரக்கார தலைவனும் செய்யாத தப்புக்காக இங்க வந்து சேர்ந்திருக்கான். இந்த 2ம் இங்க சந்திக்குது. இவன் அவனுக்கு பயன்படுகிறான். எவ்வளவு ஆசீர்வாதம்! அல்லேலூயா! அப்ப சில வேளை கர்த்தர் நம்மை நெருக்கத்தின் வழியில் நடத்துவது, கஷ்டத்தின் பாதையில் நடத்துவது, நம்மை போல பாடுபடுகிற மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரசங்கத்துல பெண்கள் சைடு எடுபடவே இல்லை. நான் பார்த்துட்டே வரேன். கொஞ்சமாவது இங்க ஒரு ஜீவன் துடிச்சிட்டு இருக்கதை நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்க கையில தான் சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ஆசீர்வாதத்தின் சாவியை கையில இன்னைக்கு எடுங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில சில காரியங்களை திருத்த வேண்டியது அவசியமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அதை சரி பண்ணி இந்த சாவியை கையில எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உங்களை குற்றம் சொல்லல, நீங்க சிலர் கவனிக்கல, அதனால நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்ப இவன் என்ன பண்றான்? தன்னை போல நெருக்கப்படுகிற ஒருத்தனுக்கு பிரயோஜனப்படுறான். சரி, உங்களுக்கு ஒரு வியாதியின் நெருக்கம், ரொம்ப மனசு கஷ்டம்தான், இது மாறவில்லையே, தொடருகிறது, ரொம்ப சங்கடம் தான். ஆனா அந்த நேரத்துல உங்களை போல வியாதிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவங்க வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். யோசேப்புக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய ஆபீசர்ஸா இருந்தவங்க எல்லாம் இங்க வந்திருக்காரு. நானும் ஓரளவு ஒரு ஆபீசர் மாதிரி தான் அங்க இருந்தேன், போத்திபார் அரண்மனையில். இப்போ இங்க வந்திருக்கும் போது என் மனநிலை எப்படி இருக்கு, இது போலதான் அவங்களுக்கும் இருக்கும். அதனால அவங்கள கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் காலையில முகம் வாடி இருந்தோன்னு கேட்கிறான், ஏன் உங்க முகம் வாடி இருக்கு? அப்படி பேச ஆரம்பிச்சான், பிரயோஜனப்பட்டான். இதே போல நீங்கள் எந்த நெருக்கத்தில் கடந்து செல்லுகிறீர்களோ அதே போன்ற நெருக்கத்தில் இருக்கிற மற்ற மக்களை நேசித்து அவர்களுக்காய் ஜெபம் பண்ணி முடிந்த அளவு அவர்களை விசாரித்து அவர்களை திடப்படுத்தி அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த நெருக்கத்திலிருந்து சீக்கிரமா வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களை அந்த நெருக்கத்துக்குள்ள வச்சதுடைய ஒரு நோக்கம் இதுதான், உங்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிறது கர்த்தருடைய நோக்கம். கடன் பாரத்தினால கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனை அடைந்து காணப்படுகிறீர்கள். அப்போ இன்னொருத்தரை பற்றி ஒரு செய்தி கேள்விப்படுறீங்க, அந்த ஆளுக்கு கடன். கேள்விப்படும் போது அவன் என்ன நடந்த நட என்ன, இப்போ அவனுக்கு இதெல்லாம் வேண்டியதான், இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவார்கள். ஆனா உங்களுக்கு தெரியும் கடன் என்றால் என்ன, கடனுடைய பாரம் எப்படி ஒரு மனுஷனை தாக்கும், எப்படி ஒரு குடும்பத்தை தாக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த வேளையில் அவர்களுக்கு ஒரு போன் அடித்து, தம்பி உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், பயப்படாதீங்க, நானும் நெருக்கத்துல தான் இருக்கிறேன், ஆனா உங்களுக்கா ஜோம் பண்றேன், நீங்களும் ஜோம் பண்ணுங்க. நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஆளுக்கு ஒரு பெரிய திடனா இருக்கும். அல்லேலூயா. இது போல பல பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் சந்திக்கிறார்கள். நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அதை சொல்லும் பொழுது மறுபக்கம் தப்பு என்று கண்டால் தப்பை சொல்லிக் கொடுக்கும். தப்பு செய்தவனுக்கு நாம போய் ஆசீர்வாதமா இருப்பது என்பது அது என்னால சொல்ல முடியாது, அது சரியல்ல. அவன் தப்பை நம்ம பலப்படுத்த போனோம்னா பிறகு அவன் தண்டனை இல்ல நம்மளும் பங்காளிகளா மாறிவிடக்கூடாது. தப்பை இது தவறு, தம்பி நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களுக்காக ஜோம் பண்றேன், அதே வேளையில நீங்க இந்த காரியங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க, இது நல்ல ஒரு அப்ரோச், நல்ல ஒரு வழி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது. இதுல 2 பேருக்குமே அவன் உதவி செய்தான், கரெக்டான உதவியை செய்தான். பானபாத்திரக்கார தலைவன் இவனே மாதிரி வீண் பழி சாட்டப்பட்டு வந்தவன், சுயம்பாயி தலைவன் உண்மையான குற்றவாளி. 2 பேருக்கும் சொப்பனத்தை கரெக்டா சொன்னான். ஒன்னும் அந்த இது மாற்றவே இல்லை. அவன் ராஜா 3ஆம் நாளில் உன் தலையை உயர்த்துவார், ராஜா 3ஆம் நாளில் உன் தலையும் உயர்த்தி தூக்கி போடுவார். கரெக்டா சொல்லிட்டான். உன் தலையை உயர்த்துவார், நீ மறுபடியும் பாத்திரத்தை ராஜா கையில கொடுப்பாய், ஆனா உன் தலையை உயர்த்தி என்ன பண்ணுவார்? தூக்கி போடுவார். கரெக்டா சொன்னா அதுபடிதான் நடந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு
உங்களை சூழ நெருக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை கொஞ்சம் கவனியுங்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நான்காவதாக உயர்த்தப்பட்டான். கடைசியில ஜெயிலில் இருந்து உயர்த்தப்பட்டு பார்வோனுக்கு அடுத்த சிங்காசனத்தில் வந்தான். இப்பொழுது அவன் அநேகருக்கு பயன்பட்டான். குறிப்பாய் 4 பேருக்கு பயன்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லி செய்தியை நிறுத்த விரும்புகிறேன். இவனுக்கு ஒரு பெரிய உயர்வு, உங்களுக்கும் உயர்வு உண்டு. உங்களில் சிலர் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கீங்க, வேலை வாய்ப்புல உயர்த்தப்பட்டிருக்கீங்க, இன்னும் பல காரியங்கள்ல நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். சிலர் உயர்த்தப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் தாழ்விலே வைக்க மாட்டார். ஆமென். உங்கள் எல்லாரையும் உயர்த்துவதுதான் கர்த்தருக்கு சித்தம். பூமியிலையும் மகிமையிலையும் 2 உயர்வும் நமக்கு இருக்கிறது. அதே வேளையில இன்றைக்கு உயர்ந்திருக்கிறவர்களும் உயர்த்தப்பட போகிறவர்களும் இதை கவனிக்கணும். முதலாவது, உயர்த்தினவனுக்கு அவன் ஆசீர்வாதமாயிருந்தான். அவனை உயர்த்தினது யாரு? பார்வோன். அந்த பார்வோனுக்கு அவன் ஆசீர்வாதமா இருந்தான். 41ஆம் அதிகாரம் 55 வாசியுங்கள். எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். பார்வோனிடத்திலே ஜனங்கள் முறையிடுகிறாள், ராஜாவே சாப்பாடு இல்லை, பட்டினி. அப்ப அவன் சொல்றான் ஒரே வார்த்தை, அந்த யோசேப்பிட்ட போங்க, அவன் என்ன சொல்றானோ அதை செய்யுங்க. ராஜாவுக்கு ரொம்ப ஃப்ரீ, ராஜாவுக்கு ரொம்ப ஃப்ரீ. தேசத்துல பஞ்சம், இவர் ஃப்ரீயா இருக்கிறார், அவன்கிட்ட போங்கப்பா, அவன் பார்த்துக்குவான். அப்போ யோசேப்பு தன்னை உயர்த்தின இந்த ராஜாவுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் பாத்தீங்களா? அவருக்கு இந்த பஞ்ச காலத்துல எவ்வளவு டென்ஷன் ஆகி இருப்பாரு. எசேக்கியாலாம் உடனே சாக்கு போர்த்தி அப்படி இருப்பார். இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறான், அவன்கிட்ட போங்க. இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ராஜாவுக்கு இந்த யோசேப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தான். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சதோ எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட நான் விளக்கி சொல்ல ஒரு முயற்சி எடுக்கிறேன். அதாவது, நாம் ஒருவரை உயர்த்தி ஒரு பதவியில வைத்தோம். அப்ப அவரை பதவியில வைக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், இது அவர் உண்மையா உத்தமமா செய்து கரெக்டா செய்துட்டாருன்னா நமக்கு மனசுல ஒரு பெரிய ரெஸ்ட் இல்லையா? இல்ல அவர் ஒழுங்கா செய்யலைன்னா சும்மா அவரை போட்டு திருத்தி 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 அவருக்கு பின்னால நம்ம இருக்கணும். அப்ப அந்த பதவி அந்த ஆளுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம். இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் தெரியும், பலருக்கு தெரியும், ப்ரூஃப் திருத்துறதை பார்க்கலும் நம்ம சொந்தமா எழுதுறது ஈஸியா இருக்கும். அப்படித்தானே? சிலருக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த ஆளை எழுத விட்டுட்டு பிறகு நம்ம திருத்திட்டே இருக்கன்னா ரொம்ப கஷ்டம் அது திருத்துறது. அதுக்கு சில வேளை தோணும் நம்மளே எழுதிடலாமே. இப்படி பல விஷயத்துல ஒரு ஆளு கையில ஒரு பொறுப்பை கொடுத்தோம், அவர் அதை உத்தமமா அழகா செஞ்சிட்டாருன்னா நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், நமக்கு ஒரு பெரிய ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ரெஸ்ட். அதுதான். பிள்ளைகள் இருக்கிறீர்கள், தகப்பனாரு தொழிலை செஞ்சாரு, கொஞ்ச காலம் ஆகும் பொழுது அவருக்கு வயசாகுது, மகனே இந்த தொழிலை நீ பார்த்துக்க, உங்க கையில கொடுத்தாச்சு. அப்ப நீங்க அந்த தொழிலை நாளுக்கு நாள் வளர்த்தி உயர்த்தி நல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப அப்படி சாயங்காலம் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சு பார்க்கும்போது அவர் பெரிய சந்தோஷம். நல்லா செய்யறான், நல்லா செய்யறான். அவர் சந்தோஷமா போய் நிம்மதியா அன்னைக்கு ராத்திரி தூங்குவார். நீங்க செய்யற காரியங்கள் அவர் பார்க்கும்போது ஒன்றும் சரியில்லைன்னா அவருக்கு பயங்கரமான டென்ஷன் வந்துடும், சீக்கிரம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அவருக்கு. அந்த மாதிரி சில பிள்ளைகள் செய்கிறீர்கள். அப்போ எந்த பிள்ளைகள் உயர்த்தினவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள், இல்ல உயர்த்தினவனுக்கு ஒரே ஹார்ட் அட்டாக்க கொடுக்கிறவங்களா இருக்கீங்களா, தொல்லை கொடுக்கிறவங்களா இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. பதவி உயர்வு கொடுத்திருப்பார்கள் உங்களுக்கு எந்த இடத்துல, ஊழிய பாதைகளிலும் அப்படித்தான், உலக வேலை பாதைகளிலும் அப்படித்தான், உங்க குடும்ப விஷயங்களும் அப்படிதான். வீட்டின் பொறுப்பை மாமியார் சொல்லுவாங்க, மருமகளே நீ தான் இனி பார்த்துக்கணும், என்னால இனி எல்லாம் பார்த்துக்க முடியாது, இந்த சாவி எல்லாம் வச்சிக்கான்னு சொல்லு. அப்புறம் அந்த மாமியார் சாகும் வர அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்கு? அதுதான் அந்த மருமகள் குறித்த சாட்சி. அந்த மருமகள் மாமியாருக்கு அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க என்கிற சாட்சி. அல்லேலூயா. யோசேப்பை பார்வோன் உயர்த்தினா பிறகு பார்வோனுக்கு கவலையே இல்லை, கவலையே இல்லை.
அவன் மக்கள் வந்த உடனே சொல்லிட்டான், நீங்க அவன்கிட்ட போங்க, அவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறானோ அதை செய்யுங்க. ஏன்னா யோசேப்பு மேல அவ்வளவு நம்பிக்கை. அவன் தான் இந்த ஆலோசனையை கொண்டு வந்தான். 7 வருஷ செழிப்பின் காலத்துல அருமையா கோடவுன் நிறைய சேர்த்து வச்சிருக்கான். இனி அவன் எப்படி ரிலீஸ் பண்ண போறான் அவனே பார்த்துக்கிடும். பார்வோன் உடனே பெரிய ஆள் ஆகி எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கடான்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு ஒரு திட்டத்தை போட்டு ரிலீஸ் பண்ண விட்டுருந்தா திரும்பியும் கஷ்டப்படுவார்கள். அவன் யோசேப்பை நம்பி கொடுத்தான். யோசேப்பு கரெக்டா அதை விற்பனை செய்து பல அதெல்லாம் வாசித்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அவன் விற்று பணத்தை சேர்த்து அப்புறம் அடுத்ததை வாங்கி தானியத்தை கொடுத்து 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 கடைசியில என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவனுடைய அந்த ராஜாவுக்கு அவன் செய்த ஒரு பெரிய வேலை. வாசிங்க 47ஆம் அதிகாரம் 20வது வசனம். 47:20. அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. அந்த பூமி எவ்வளவு பெரிய பிளஸிங் பண்ணியிருக்கான் அவனுக்கு. பார்வோன் ஒரு நாள் இவனை நம்பி உயர்த்தினான். இவன் மொத்த எகிப்தையுமே அவனுக்கு பேர்ல எழுதிட்டான். அல்லேலூயா. எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லா சொத்தையும் வாங்கி யாருக்கு பேர்ல எழுதியாச்சு. இப்போ என்ன பார்வோனுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஒரு யோசேப்பை உயர்த்தினதுனால அந்த யோசேப்பு பார்வோனுக்கு அது வரைக்கும் அவன் ராஜா என்கிற நிலையில தான் இருக்கணும். இப்ப ஹி இஸ் த ஓனர் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்தினுடைய உரிமையாளர் யாரு? இந்த பார்வோன். உங்களுக்கு புரியலையோ நான் சொல்றது? அத கேட்கலையா? சரியா கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, அவனை உயர்த்தினவனுக்கு அவன் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான். அவன் ஒரு ராஜா என்கிற பதவியில தான் இருந்தான். இப்ப அவன் எகிப்து நாட்டுக்கே ஓனர் என்கிற நிலைமையில இந்த யோசேப்பு அவனை ஆக்கிட்டான். அல்லேலூயா. அப்போ ஒருவர் நம்மை உயர்த்தும் பொழுது அவர்கிட்ட எல்லாம் நம்ம பிடுங்கிட்டோம், இனி நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுவோம், அப்படி செய்கிறவர்கள் ஆசீர்வாதமானவர்கள் அல்ல. நம்மை உயர்த்தினவனையும் நாம உயர்த்துகிறோம். அல்லேலூயா. நம்மை உயர்த்தினவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம், சமாதானத்தை கொடுக்கிறோம், நல்ல இளைப்பாறுதலை கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்மை உயர்த்தினவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு நம்மை உயர்த்துகிறார். உலக மனுஷன் மூலம் உயர்த்துவார். ஆனா உயர்த்துறது யாரு? கர்த்தர். அவருக்கும் இப்படிதான். நம்ம அவருக்கு எப்போ உண்மையா இருக்கணும். நம்மை உயர்த்தின அவருக்கு எப்பொழுதும் உத்தமர்களா இருக்கணும். நம்ம எல்லாவற்றினாலே அவருக்கு மகிமையை செலுத்தி இன்னும் அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்படி யோசேப்பு அந்த உயர்த்தினவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். அடுத்தது இரண்டாவது, இங்கேயும் தகப்பனுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். அந்த தகப்பன் சின்ன வயதுல வீட்டில் இருக்கும் பொழுது இவன் அவருக்கு ஆசீர்வாதம். ஆனா அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் நான் சொன்ன சரித்திரத்துல அந்த தகப்பன் என் பிள்ளை செத்து போனான்னு அழுதுகிட்டே இருக்கிறான். இவன் உயிரோடு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. பல வருஷங்கள் அழுகையும் துக்கமும் அவனுடைய பங்காக மாறிவிட்டது. இப்ப திடீர்னு இவங்க வர்றாங்க, அன்னைமார், யோசேப்புடைய அன்னைமார் வந்து தானியம் வாங்க வந்து அந்த சம்பவங்கள் எல்லாம் பெரிய சம்பவங்கள். கடைசியிலே யோசேப்பு சொன்னான், என் அப்பாவையும் உங்கள் முழு குடும்பத்தையும் இங்கே கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அப்பாவை தன்னோட வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறான். என் உயர்விலே எங்க அப்பா என் கூட இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அப்பாவுக்கு அன்னைக்கு வீட்டுல மட்டும் அவன் ஆசீர்வாதமா இல்ல, இன்னைக்கு அவன் பதவியில உயர்ந்திருக்கும் போது, அவன் பணத்துல உயர்ந்திருக்கும் போது, அவன் சொத்து சுகங்கள் வாங்கி உயர்ந்திருக்கும் பொழுது, அவன் ஒரு நல்ல நிலையில் அவனுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும் பொழுதும், எங்க அப்பா அந்த கானான்ல இருந்தா போதாது, என்னோடு கூட வந்து இந்த எகிப்துக்குள்ள இந்த அரண்மனை மேன்மைகளுக்குள்ள எங்க அப்பாவும் இருக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷப்பட்டான். 45ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் வாசிப்பீங்களா? 45:9-11. நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடு உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு
அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று. போதும். பாருங்கள், இங்கே தகப்பனுக்கு அழைப்பு கொடுக்கிறான். அப்பா, நீங்க இனி கானான்ல இருந்தது போதும், நீங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த தகப்பனுக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கும். பிள்ளைய காணணும் ஆசை. அவன் கூப்பிடுறதும் நல்லதுதான். அவன் கிட்ட போய் இருந்தா எனக்கு அந்திய காலம் நன்றாக இருக்கும். ஆனா மறுபக்கம் இப்ப நான் இருக்கிறது வாக்குத்தத்த பூமி. 20 வருஷம் நான் எங்கேயோ போய் உழைச்சிட்டு எல்லாம் முடித்து இப்ப திரும்ப வந்து செட்டில் ஆயிட்டேன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த இடம் ஈசாக்கு மூலம் எனக்கு வந்தது. நான் அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயாச்சு. இனி இந்த வயசான காலத்துல திரும்ப நான் இடம் பெயர்ந்து என் பிள்ளையின் அழைப்பை கேட்டு அதுவும் அந்நிய தேசமாகி எதிர்த்துக்கு போகணுமா? அப்போ இவன் உடனே கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கிறான் யாக்கோப். ஆண்டவரே, நான் என்ன செய்ய? அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறான், நீ போ, நீ எகிப்திலே தான் வாழணும், எகிப்திலே நீ மரணம் அடைவாய் என்று சொல்லி அவனுக்கு திட்டமா சொல்றார். இப்ப அவனுக்கு ஒரு இதாச்சு. சரி ஆண்டவர், நானும் என் பிள்ளைகளும் இந்த கானானை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் அந்த கடைசி காலத்தை எகிப்திலே செலவழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவன் அதை புரிந்து அவன் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இடம் பெயர்ந்து கானானை விட்டு அவன் எகிப்துக்குள் போனான். அல்லேலூயா. சோ இப்படி யோசேப்பு அந்திய காலத்தில் தன் தகப்பனை தன்னோடு கொண்டு வைத்து பராமரித்தான். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறீர்கள். பெற்றோர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான். உங்களோடு வைத்து பராமரிக்க பாருங்கள். ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்காதீங்க. அல்லது வேற ஒரு கேர் ஆஃப் சம்பளத்துக்கு ஆள் வச்சு பார்க்கிறேன் அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வச்சு பாருங்க, உங்களோட வச்சு பாருங்க. ஆனா இந்த இதை நான் ஸ்ட்ராங்கா சொன்னாலும் சிலருக்கு வேலை விஷயமாக, சிலருக்கு நீண்ட தூரம் விஷயமாக எல்லாம் ரெண்டு பக்கத்துக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு. பெற்றோருக்கும் சில இடத்துல அங்க போய் நான் இருக்க முடியாது, அங்க உள்ள குளிர்காலத்தை என்னால தாங்க முடியாது, அல்லது சூட்டு காலத்தை தாங்க முடியாது, அங்க வந்தா நான் வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கணும், இங்க என்ன நான் பழகின இடம், இப்படி பெற்றோர் சைட்ல சிலது இருக்கிறது. பிள்ளைகளுடைய சைட்ல அவருடைய வேலை வாய்ப்பு அதை விட்டுட்டு வர முடியுமா? அல்லது அவர்களுக்கு சில காரியங்கள் அங்கே இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுட்டு பெற்றோருக்காக வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. இது ரெண்டையும் கவனத்தில் வைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி யாக்கோபு அழகா செய்தார். அவருக்கு கானானை விட்டு போறது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த வாக்குத்தத்த விஷயத்துல கஷ்டம். இப்ப வந்து செட்டில் ஆயாச்சு, வயசான காலம், செட்டில் ஆயாச்சு. இனி எல்லாரையும் சேர்த்துட்டு புலம்பெயர்ந்து போறது என்பது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் தேவனிடத்துல ஆலோசனை கேட்டார். தேவன் தெளிவா சொன்னார். அல்லேலூயா. எனவே பெற்றோரும் பிள்ளைகளும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். கேட்டு இதை முயற்சி பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சூழ்நிலைகளால முடியாம போச்சுன்னாலும் ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல இருக்கிறீங்க, பெற்றோர் ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த தூரத்திலிருந்து நீங்க கவனிக்க முடியுமோ அவ்வளவு நீங்க செய்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. ஆனா முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப ஆசீர்வாதமானது. அந்த கடைசி நாட்களில் யாக்கோபு யோசேப்புடைய கேராஃபிலே இருந்து யோசேப்பு மடியிலே ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தகப்பனுக்கு அவன் உயர்விலும் ஆசீர்வாதமாக இருந்தான். அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 47:7 பார்க்கிறோம். தன் தகப்பனை பார்வோன் ராஜாவுக்கு முன்னால கொண்டு நிறுத்தி பார்வோனை யாக்கோபு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. He honored his father. யோசேப்பு தன் உயர்விலே தன் தகப்பனை கொண்டு போய் அந்த பெரிய ராஜாவுக்கு முன்னால நிறுத்தி ராஜாவை ஆசீர்வதிக்க வைத்து அவ்வளவு மேன்மையாய் தகப்பனை உயர்த்தினான். அல்லேலூயா. தகப்பனை கனம் பண்ணினான். எனக்கு இதை சொல்லும் பொழுதெல்லாம் ஒன்றுதான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தடவை அமெரிக்காவில் ஒரு வீட்டு கூட்டம், அந்த வீட்டு கூட்டத்துக்கு போய் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு. வந்து அவர் கூட அப்பா அம்மா வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, 6 மாத விசாவில் அவங்க இந்த பெற்றோர் அங்கே போயிருப்பாங்களே வந்திருக்காங்க. வந்து அந்த என் பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட காதில் வந்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, கொஞ்சம் கண்ட்ரி தான் ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க அப்படின்னு. அதாவது சொல்லாரு, எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, கொஞ்சம் நாட்டுப்புறம் தான், நீங்கள் கொஞ்சம் என்ன செய்துடுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. இது எதுக்கு சொல்லணும்?
அவங்க தான் நாட்டில தான் வந்திருக்காங்கன்னு தெரியுமே, பிறகு அவங்க பட்டணம் வாசியாவா இருப்பாங்க. அப்ப என்னதோ ஒரு ஒரு பெற்றோர்னா அது ஒரு மாதிரி ரொம்ப அவங்க கீழான நிலைமையில இருந்து ஏதோ அமெரிக்காவுக்கு வந்துட்ட மாதிரியும், இவங்க அந்த இவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு அது ரொம்ப கீழே போலையும் வந்து இப்படி ஒரு வார்த்தை, அது எனக்கு எப்போ மனசுல ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன சொல்லணும், எங்க அப்பா அம்மா இந்தியால இருந்து வந்திருக்காங்க அவ்வளவு மேன்மையால சொல்லணும், அதுக்கு பதில் இப்படி வந்து சொல்றார். இந்த மாதிரி எத்தனை பிள்ளைகள் இருக்கீங்களோ தெரியல, மோசமான பிள்ளைகள். இப்படி இருக்கவே கூடாது. நீங்க எவ்வளவு உயர்ந்துருங்க, அந்த உயர்வு காரணம் உங்க அப்பா அம்மா தானே. ஒரு நாள் உங்க ஆபீஸ்ல வந்தாங்க, ஒரு கனமா உட்கார வைக்க வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்க அப்பா வந்தாரு, அதுல ஒரு சீட்டு போட்டு கொடுத்தேன்னு அவனு வேலையை விட்டு துரத்திடுவாங்களா? ஒருத்தன் துரத்த மாட்டாங்க. அதுக்காக அப்பா அம்மா ராக்க சும்மா போகாதீங்க, ரெண்டு பக்கத்தையும் சொல்லிக்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் பொழுது நிச்சயமா பெற்றோரை கனம் பண்ணணும். பெற்றோர் தோற்றத்தில் எப்படி இருக்கலாம், வயசா இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு எங்க உட்காரணும் தெரியாது, என்ன பேசணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க பேசுற தமிழ் அங்க உள்ளவங்க புரியாது, அவங்களே தமிழை இங்கிலீஷா பேசக்கூடிய ஆட்கள். அப்ப இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யணும், நன்றாக கொடுக்கணும். அல்லேலூயா. இது ஃபாரினர்ஸுக்கு மட்டும் பேசுறது கிடையாது, எல்லாருக்கும் நம்ம நல்ல கனமா வச்சிருக்கணும். ஆமென். ஒரு கல்யாண வீட்டுல போனாலும் அப்பா அவங்க இங்க ஒரு மூலையில உட்கார வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஜாலி அடிச்சுட்டு போமா அப்படி இல்லை, அவரை கொண்டு நல்ல இடத்துல உட்கார வச்சு நல்ல கனமா வச்சிருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி எல்லா விஷயத்திலும் தன் உயர்விலே அவன் தன் தகப்பனை என்ன செய்தான், கனம் பண்ணினான். சரி, அடுத்ததாக மூன்றாவது இந்த விஷயத்துல முழு குடும்பத்துக்கும் அவன் உதவி செய்தான், வெறும் தகப்பனுக்கு மட்டும் இல்ல. ஆதியாகமம் 47:11-12 நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் வாருங்கள், குடும்பமா வாருங்க. அது பெரிய குடும்பம். நீங்க 12 பேரும் என்ன செய்யுங்க, வாங்க, உங்க மனைவி உங்க பிள்ளைகள் எல்லாமா வாருங்க அப்படின்னு சொல்லி தன் உயர்விலே தன் முழு குடும்பத்தையும் கொண்டு எகிப்திலே குடியேற்றி விட்டான். அல்லேலூயா. நான் சில குடும்பங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபாரின் போவார்கள், பிறகு அங்க வர்ற வாய்ப்புல ஒவ்வொரு சகோதரன் குடும்பத்தையும் கொண்டு போயிடுவார்கள். கடைசியில பார்த்தா அங்கே 4-5 சகோதரர்கள் அங்கே செட்டிலா இருப்பார்கள். ரொம்ப சந்தோஷம், அந்நிய நாடுன்னே தெரியாது, இவங்க சொந்த வீடு மாதிரி தான் அங்க இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அந்த உள்ளங்கள் சிலருக்கு தான் இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன்னு எனக்கே தெரியல, போன வாரமும் சொன்ன மாதிரி ஞாபகம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் சிலருக்குள்ள இதை போடுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால எல்லாரையும் ஃபாரினுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி நான் ஒரு ஏஜென்ட்னு நினைச்சிடாதீங்க, அப்படி கிடையாது. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது உங்களுடைய உடன் பிறந்தவர்களையும் உங்களுக்கு உங்கள் உயர்வுக்கு உதவி செய்தவர்களையும் நண்பர்களையும் எல்லாரையும் கொஞ்சம் நினைத்து அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு எப்படி கனி கொடுக்க முடியும், அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு நீங்க சிந்தித்து செயல்படுங்கள். அல்லேலூயா. வெளிநாட்டுல என்ன இல்ல, உள்நாட்டிலும் அப்படித்தான். நீங்கள் உயர உயர எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கு, எல்லாருக்கும் பங்குகளை அனுப்பணும், எல்லாருக்கும் பங்குகளை அனுப்பணும். தாவீது சிக்கலாகிலே யுத்தம் செய்து அவன் இந்த கொள்ளை பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்த உடனே யூதாவின் மூப்பர்களுக்கு பங்குகளை அனுப்பினான். அவங்க அங்க நாட்டுக்குள்ள சுகமா இருக்கிறாங்க, யூதாவின் மூப்பர்கள். இவங்க ஒரு 600 பேர் தான் இங்க காட்டுக்குள்ள கிடந்து கஷ்டப்படுறாங்க. இவங்க சங்கடப்பட்டு போர் செய்து தங்கள் சாப்பாட்டுக்காக இத கொள்ளை பொருளை எடுத்துக்கொண்டு வருகிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு கிஃப்ட் எங்க அனுப்புறான், பங்கு. அந்த யூதாவின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு முறையில உறவு முறைகளும் இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட நல்ல இருதயம் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதா, எல்லாம் நம்ம லபக்குன்னு நம்மளே வச்சுக்கணும், இப்படி நினைக்கவே கூடாது. நமக்கு ஒன்று கிடைச்சா கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம். இதை யாருக்கு கொடுக்கலாம், அன்னைக்கு அந்த வீட்டுக்கு கொடுத்தோம், இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு கொடுப்போம். அன்னைக்கு பெரியப்பா வீட்டுக்கு கொடுத்தோமோ அன்னைக்கு மாமா வீட்டுக்கு கொடுப்போம், நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு கொடுப்போம். அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது ஒரு அன்பு தானே, அன்பு பரிமாற்றம். இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டும். உங்களோடு இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். உங்கள் உயர்விலே உங்கள் குடும்பத்தாரை உயர்த்துங்கள். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம்
19 தொடங்கி 21 மட்டும் ஒரு சம்பவம் நடந்தது. தகப்பன் மரித்த பிறகு இந்த சகோதரர் வந்து, யோசேப்பே எங்களுக்கு நீ தொந்தரவு பண்ணிடாத, அப்பா ஏற்கனவே சொல்லிட்டு போனாரு, நீ எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதான். இப்படி பேசும் பொழுது யோசேப்பு அழுதான். இவ்வளவு நான் செய்தும் இவர்கள் என்னை இன்னும் நம்பவில்லை. ஏதோ நான் அப்பாவுக்கு பயந்து இவனால அடிக்காம விட்டுருக்கிறது மாதிரியும், இனி அப்பா போயிட்டதுனால இவனால எல்லாம் இப்ப அடிக்க போற மாதிரியும் நினைச்சு, ஏன்னா அந்த குற்றம் செய்த உணர்வு குறுகுறுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா யோசேப்பு அவங்களையும் கூப்பிட்டு வச்சு கோவப்படாம, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா தேவனும் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். இனி நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டேன், உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் காப்பேன், பாதுகாப்பேன், போஷிப்பேன் என்று ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு பேசினான். அவரிடத்தில் பட்சமாய் பேசினான், கோபத்தோடு இல்ல, வெறுப்புணர்ச்சியோடு அல்ல. ஏண்டா என்ன இவ்வளவு காலத்துக்கு போற நம்ப மாட்டீங்களா நீங்க எல்லாம்? இப்ப நான் நினைச்சேன்னா உங்களை என்ன செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் பாவம் பார்த்து விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஸ்டைலே அவன் எடுக்கல, பட்சமாய் பேசினான். பிரதர்ஸ், சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்வேன், உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டேன். இதுதான் அவன் அந்த துரோகிகளுக்கு பயன்பட்டான் என்று இந்த தலைப்பை நான் கொடுக்க விரும்புறேன். அவன் சொந்த சகோதரங்கள் தான், ஆனா யார் அவனு எல்லாம்? பச்சையா சொன்னா யார் அவனு எல்லாம்? யோசேப்பு வாழ்க்கையில துரோகிகள் சேர்ந்து கொலை திட்டம் போட்டவனுங்க இல்லையா, குண்டுல தூக்கி போட்டவனுங்க இல்லையா, விலை பேசி விற்றவனுங்க இல்லையா. அவன் துரோகிகள் சொல்லாம வேற என்ன பேர் கொடுக்க முடியும்? ஆனா அந்த துரோகிகளுக்கு தன் உயர்விலே யோசேப்பு ஆசீர்வாதமா இருந்தார். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்குத்தான் பைபிள்ல இவ்வளவு சாப்டர்ஸ் யோசேப்பு வாழ்க்கையை விரிச்சு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பாருங்க, 37ஆம் அதிகாரம் தொடங்கி 50ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசேப்பு வாழ்க்கை தான். ஆதியாகமத்துல இவ்வளவு தூரம் விரிவா அந்த ஒரு தம்பியுடைய வாழ்க்கை அவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, நமக்கெல்லாம் எத்தனையோ பாடங்கள் அதற்குள் இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா சொன்ன பாயிண்ட், நீங்க உயர்ந்திருக்கும் பொழுது உங்கள் துரோகிகளுக்கும் நன்மை செய்வீர்களாக. ஆமென். எல்லாரும் சொல்லலாமே. அப்போ நம்மளுக்கு துரோகம் செய்தவனையும் நம்ம பகைக்கண்டா, அவனுக்கும் ஒரு நாள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். சோ யோசேப்பு கனிதரும் செடி, வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, நெருக்கத்திலே, உயர்விலே, எல்லா இடங்களிலும் அநேகருக்கு கனி கொடுத்து ஆசீர்வாத பாத்திரமா இருந்தான். உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், இஸ்ரவேலை பிறருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பதே அவருக்கு பிரியம். எல்லாரும் கண்களை மூடி, நான் பல காரியங்களை சொன்னாலும் சிலர் ரொம்ப கும்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க. நீங்க சிந்திப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் அப்படி உட்கார்ந்துருப்பீங்க. ஒருவேளை சிந்தித்தால் அது நல்லது. சிந்தித்து சீர்திருந்தி செயல்பட்டால் அது மிக மிக நல்லது. ஒரு நிமிடம் கண்களை மூடி, வீட்டிலே, நமது வாழ்விலே நாம் பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? சகோதரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? சிந்திங்க, சிந்தித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எழும்பி ஓடக்கூடாது, கெட்ட பழக்கம். உட்கார் 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 உட்கார். ஜெபம் முடிச்ச பிறகு போனா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து ஜெப நேரத்தில் அங்கங்க ஓடக்கூடாது. நீங்களும் தப்பு செய்றீங்க, அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறீங்க. என்னைக்கும் இதை நீங்க மனதில் வைக்கணும். பிள்ளைகள், பெரியவர்கள் ஜெபம் முடிச்ச பிறகு தான் எழும்பணும். ஹல்லேலூயா. யோசித்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பணி ஸ்தலத்துல நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு அல்லது அந்த நிறுவனத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? என் மூலம் இந்த தோட்டம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த நிறுவனம் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. அதற்காய் ஜெபிக்கிறவர்களாய், அங்கே உண்மையாய் உழைக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. வாய் திறந்து பேசுங்க ஆண்டவரிடத்தில், வாய் திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா. உங்கள் எஜமானுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு வேலை தந்தாரே, அவர்கிட்ட குற்றம் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத காரியம் இருக்கலாம், அதெல்லாம் அங்கே தூர வச்சிருங்க. அது கர்த்தர் பார்த்துக்கிட்டு. நமக்கு அவரை திருத்துகிற வேலை கிடையாது. நாம் அவருக்கு ஆசீர்வாதமா இருப்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே, நமக்கு நெருக்கம் வந்த உடனே முறுமுறுப்பு ஏறி விடுகிறதா? வார்த்தையே கண்ட்ரோல்ல நிக்க மாட்டேன், கோபமா வருது,
ஏன்னா ஒரு சரீர கஷ்டம் நமக்கு, அல்லது ஒரு பண கஷ்டம், நமக்கு ஒரு நெருக்கம் வந்தோடனே வீட்டிலேயே நம்ம வித்தியாசமா நடந்துக்கிடுறோம். அது ரொம்ப தப்பான சுபாவம். யோசேப்பு அவ்வளவு நெருக்கத்திலையும் அடுத்தவங்க முகத்தை பார்த்து ஏன்பா அவங்க முகம் கலங்கி இருக்கு, அந்த தன்மை அவனுக்கு இருந்து பாருங்க. அவன் நெருக்கப்பட்ட மற்றவர்களுக்கு அவன் உதவி செய்தானே. நீங்க காய்ச்சலா படுத்திருந்தா கூட, வியாதியா படுத்திருந்தா கூட, அந்த நெருக்கத்தில் இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவளா இருக்கும். ஒருவேளை எழும்பி உதவி செய்ய முடியாது, ஆனா செய்யக்கூடிய நிலையில செய்ய வேண்டியதை செய்யணும். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைகளுக்குள்ளே திருத்தத்தை கொண்டு வரதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க சும்மா அப்படியே சோத்திரம் சொல்லிட்டு எழும்பி போகக்கூடாது. கேட்ட வார்த்தைகளை கொஞ்சம் மனசுல எடுத்து வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் இந்த மாதிரி இருக்க விரும்புறேன், என்கிட்ட இந்த மாதிரி சில குறைபாடு இருக்கு, இதை சரி செய்கிறேன், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உண்மையிலே யோசேப்பை போல நானும் ஒரு கனிதரும் செடியா இருக்கணும். உயர்விலே எப்படி வாழ்றீங்க? சிலர் நெருக்கத்துல நல்லா இருப்பாங்க, உயர்வு வரும்போது தடம் புரண்டு விடுவாரு, தடம் புரண்டு விடுவார். அது கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ உயர்வு வரும்போது நிதானமா இருக்கணும், தெளிவா பேசணும், தெளிவா சிந்திக்கணும், நிதானமா இருக்கணும். ஏன்னா நிலை நின்று கனி கொடுக்கணும் இல்லையா? 2 நாள் கனி கொடுத்துட்டு முறிஞ்சு விழுந்துடக்கூடாதுல்ல, தாழ்மையோட இருக்கணும். உயர்வு வரும்பொழுதுதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்ல வேலையிலே, பணத்திலே அல்லது அந்தஸ்திலே உயர்ந்து இருக்கும் பொழுது உங்கள் உயர்விலே உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். அவள் செய்ய வேண்டியதை இயன்ற அளவு 100%னா 110% செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயர்த்தினவர் ஆகிய தேவனுக்கு உண்மையா இருங்க. உலகத்துல யாரை கொண்டு நம்மளை உயர்த்தினாரோ அந்த ஆளுக்கு உண்மையா இருங்க. அந்த ஆளுக்கு திரும்ப பாரமே கொடுக்காதீங்க. அவர் நம்மளை நம்பி இந்த பொறுப்பை தந்தார். அது அவர் எப்படி விரும்புறாரோ, அவர் எப்படி செய்ய விரும்புறாரோ அதை அப்படியே நம்மளை அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே செய்யணும், அப்படியே செய்யணும். அவருக்கு ஒரு ரெஸ்ட் அந்த இடத்துல கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க உயர்த்தப்பட்டிருக்கும் உங்க குடும்பத்தை நினைத்து கொள்ளுங்க, உறவினர்களை நினைத்து கொள்ளுங்க. நீங்க உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது இந்த உயர்வின் பாதையில் நீங்கள் கடந்து வந்த அந்த பாதை, உயர்வுக்கு நீங்கள் கடந்து வந்த அந்த பாதை, அதிலே துரோகிகளாய் செயல்பட்டவர்கள் இருப்பார். அவர்கள் மூலம்தான் உங்கள் ஆண்டவர் இப்படி உயர்த்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அன்னைக்கு யோசேப்புக்கு அந்த சகோதரர்கள் தீமை செய்யாமல் இருந்திருந்தால் அவன் காலமெல்லாம் ஒரு மேப்பனா தான் இருந்திருப்பான். சகோதரர்கள் துரோகிகளாய் மாறினதுனாலதான் இன்னைக்கு உயர்ந்த பதவியில வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆகவே துரோகங்களும் நன்மைக்கு ஏதுவானவைகளே. ஆனால் இனி துரோகங்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து அழக்கூடாது, மனம் புழுங்க கூடாது. அந்த துரோகங்கள் எல்லாம் கர்த்தர் பாதத்துல வச்சிடணும். நீங்க ஃப்ரீயா இருங்க. ஒரு துரோகம் செய்தவங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உடனடியா செய்யுங்க, உடனடியா முழு மனசோட செய்யுங்க. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இன்று நீயோ அவரை நம்பினார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்று நீயோ அவரை நம்பினார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இன்று நீயோ அவரை நம்பினார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்று நீயோ அவரை நம்பினார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்று நீயோ அவரை நம்பினார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்று
ஆசீர்வதிப்பது. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நல்ல கரங்களை தட்டி, என்னை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம், நான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதே உமக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை கரிச்செடியாய் மாற்றுவது உமக்கு பிரியம், என்னை ஆசீர்வாதமாய் வைப்பது உமக்கு பிரியம். நான் வீட்டிலே ஆசீர்வாதமாய் இருப்பேன், வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் நெருக்கத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் உயர்வில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான். அதே போல அவனுடைய வாழ்க்கையின் 4 பாகங்களாய் வைத்து அவன் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான் என்று நாங்கள் தியானித்து கொண்டு வந்தோம். எந்தெந்த காரியங்களும் அது பிள்ளைகளுக்கு தேவையோ அவருடைய உள்ளத்திலே அதை நினைப்பூட்டும் ஆவியானவரே. அந்த காரியத்திலே ஜெயம் வேண்டும், திருத்தம் வேண்டும், நல்ல ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் கர்த்தாவே. இவர்களுடைய சுபாவங்கள், இவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக தேவன் இவர்களை உயர்த்த வேண்டிய இடம் வரைக்கும் இவர்களை உயர்த்துவதற்கு ஏதுவாய் அமையும்படி, இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அதுபோல் அமையும்படி ஒவ்வொருவருக்குள்ளும் கிரிய செய்யும். எங்கள் சின்ன பிள்ளைகளை நினைத்தருளும், வாலிபர்களை நினைத்தருளும், குடும்பஸ்தர்களை நினைத்தருளும், முதியோர்களை நினைத்தருளும். எல்லாரும் கனிதரும் செடியாய் இருக்கும்படியாய், ஆசீர்வாதங்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீதி ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நீதிக ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென்.